குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்பு தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், திராவிட மாடல் அரசு நாயகர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரத்தில் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டி துப்பாக்கி குண்டுகளில் அடிபட்டு 1987ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு சிலை திறப்பு விழா, அந்த மணிமண்டபம் கட்டி 21 சமூக நீதி போராளிகளுக்கு சிலை திறந்து முன்னாள் அமைச்சர், வன்னிய சமூகத்தின் மாபெரும் தலைவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு சிலை திறப்பு விழா, மணிமண்டபம் திறப்பு விழா இதில் பங்கேற்று தலைவர் தளபதி அவர்கள் அந்த ஒரு மணிமண்டபத்தை திறந்து வன்னிய சமூக மக்களுக்கு இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் பங்கேற்று துப்பாக்கி குண்டில் அடிபட்டு மாண்டு போன அந்த 21 தியாகிகளுக்கு சிலை திறக்கிற நிகழ்ச்சி, கோவிந்தசாமி அவர்களுக்கு சிலை திறக்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்று தலைவர் தளபதி அவர்கள் ஆற்றிய உரை, அவர் வன்னியர் சமுதாய மக்களுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு கௌரவத்தை தேடி தந்து வன்னியர் சமூக மக்களை எந்த அளவுக்கு தலைவர் கலைஞர் பாணியில கௌரவித்தார் என்று நாம் பேசினோம். அதை ஆயிரக்கணக்கான நேயர்கள் பார்த்து தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, வன்னிய சமூக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை தலைவர் தளபதி அவர்கள் தேடி தந்திருக்கிறார். இதுல எந்த அரசியல் கிடையாதுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது பாமக காரணம் சொல்றாங்க, உங்களை யார் கேட்டது 21 தியாகிகளுக்கு மணிமண்டபம் நாங்க உங்களை கேட்டோம்னா, உங்களை கேட்கணும்னு எங்களுக்கு என்ன அவசியம்? இந்த பாமக நாங்க உங்களை கேட்டோமா, யாரை கேட்டு நாங்க உங்களை கேட்டோம்னா நீங்க யாரா கேட்கறதுக்கத்த? அந்த 21 பேரை நீங்க எதனா பாத்தீங்களா? நான் நிறைய பேசிட்டேன் போன பதிவில். அந்த விழா, மணிமண்டபம் திறப்பு விழா, தியாகிகளுக்கு சிலை திறப்பு விழா, கோவிந்தசாமியோட சிலை திறப்பு விழா, அங்க தலைவர் தளபதி அவர்கள் பேசியது, வன்னிய மக்களுக்கு தலைவர் கலைஞர் என்னென்ன நன்மை செய்தார் என்பதெல்லாம் தளபதி பேசியதெல்லாம் நாம பேசிட்டோம். இதே நம்ம கிங் 360. இப்ப நான் என்ன பேசுறேன்னா, இந்த மணிமண்டபத்தை நம்முடைய தலைவர் தளபதியை திறந்து தியாகிகள் சிலை திறந்தார்ல, இது இந்த அன்புமணிக்கு அப்படியே குண்டூர் மிளகா ஒரு 10 கிலோ நல்லா அரைச்சி வாயில் அப்படியே ஊத்தினா எந்த அளவுக்கு வயிறு பத்தி எரியுமோ அப்படி அன்புமணிக்கு வயிறு பத்தி எரியுது. அப்படியே வயிறு பத்தி எரியுது. ஏன்னா நம்ம இத்தனை நாள் வன்னியர்கள் பேர் சொல்லிதான் ஏமாத்திருந்தோம். நம்ம கூட இல்லை, நம்ம கூட போல ஒன்றும் இல்லை. முதலமைச்சர் திரு தளபதி ஸ்டாலின் வந்தாரு. அவர் பாட்டுக்கு தியாகிகளுக்கு இடஒதுக்கீட்டு மாண்ட அந்த சமூக நீதி போராளிகளுக்கு 21 பேருக்கு சிலை திறந்துட்டாரு. வன்னிய சமூகத்தில் மிகப்பெரிய தலைவர் கோவிந்தசாமிக்கு சிலை திறந்து வன்னிய சமூகத்துக்கே ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டாரு திராவிட மாடல் அரசியல. இப்ப நாம் எதை சொல்லி வன்னிய மக்களை ஏமாத்துறதுன்னு ஒன்றும் புரியாம நம்ம ஏதோ ஓட்டுக்காக ஏதோ ஏமாத்துறதுக்கு மணிமண்டபம் திறந்தோம், தியாகிகளுக்கு சிலை திறந்தோன்ற மாதிரி அன்புமணி அந்த சேலத்துல நிர்வாகிகளை சந்திச்சாங்கல்ல, தலைவர் தளபதி அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் மணிமண்டபம் திறக்கிறதுக்கு வரும்போது எங்க அப்பனும் புள்ளி ஊர்ல இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு போனோம், பாராட்டி பேசணுன்றதுனால தொடர்நடிகைகளாம் தற்கூரி மாதிரி ஓடி போயிட்டாங்க சேலத்துக்கு, இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ ஒன்றும் தாங்க முடியல. அதில் நாங்கள் கேட்டோமா மணிமண்டபம், நாங்கள் 10.5 தானே கேட்டோம். இந்த 10.5 கேட்டு நீங்கள் பண்ணிக்கிற ஃப்ராடு வேலைலாம் மக்களுக்கு, வன்னிய சமூக மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கூட அன்புமணி, நமது வன்னிய சமூக மக்கள் கொர்ராடு மந்த இல்லை உன் பின்னால் வர்றதுக்கு. இன்னும் கூட உன்னை நம்பி உன் கட்சிக்கார வேணா வரலாம், அதுவும் ரொம்ப நாள்லாம் வரமாட்டாங்க. இந்த 2026 தேர்தலோட உன்னுடைய ஃப்ராடுத்தனமான அரசியல் காலி. ஆமா, அதாவது நீங்க திறந்துட்டாரு. அதாவது என்ன அன்புமணி சொல்றதுன்னா, 10.5 எடப்பாடி கொடுத்தாராம், அதை நம்ம தளபதி அதை ரத்து பண்ணிட்டாராம். எடப்பாடி பழனிசாமி 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாராம் வன்னிய சமூக மக்களுக்கு. அது நமது மாண்புமிகு தமிழக முதல்வர், திராவிட இனத்தின் தலைவர், தேச தலைவர், வன்னிய சமூக மக்களின் பாதுகாவலர், ரட்சகர், வன்னிய சமூக மக்களின் விடிவெள்ளியாய் திகழக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி, அன்று கலைஞர், இன்று தளபதி, எதிர்காலத்தில் எங்கள் வாலிப கலைஞர், நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். திமுக என்னைக்குமே வன்னியர்களை விடாது, வன்னியர்கள் திமுக விட மாட்டாங்க. அன்புமணி சொல்ற உன்னுடைய பித்தலாட்டத்தனமான அரசியலாம் இனிமேலாம் எடுபடாது. 10.5 நீங்க நாங்க உங்களை கேட்ட மணிமண்டபம் கட்டுறாரு அவரு அப்படியே அன்புமணி பேச மணிமண்டபம் கட்டிட்டு போயிட்டா. 10.5 எடப்பாடி கொடுத்தாரு, ஸ்டாலின் என்ன பண்ணாரு, முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா அந்த அன்புமணி அந்தாலும் கேட்கிறாரு, பொட்டிமணி, ஊழல்மணி.
ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அதாவது என்னன்னா, அன்புமணி சொல்றது எவ்வளவு நக்கல் நையாண்டி பேச்சு பாருங்க. அதுல இவங்களெல்லாம் தலைவர் நீங்க பின்னால போறீங்க பாருங்க. சமூக நீதி தலைவர், சமூக நீதி காவலர் நீங்க சொல்லிக்காதீங்கடா அவங்கள. சமூக நீதி தலைவர், சமூக நீதி காவலர், உண்மையான சமூக நீதி போராளி யார் தெரியுமா? அந்த 21 பேர் சிலையா இருக்கிறாங்களே, தலைவர் கலைஞர் மணிமண்டபம் திறந்து வச்சாரு. அந்த 21 தியாகிகள் அப்படி நின்று போலீஸ்காரன் துப்பாக்கியில சுடுறானவன அப்படி நெஞ்ச காட்டி துப்பாக்கி குண்டுக்கு மார்புகளை துப்பாக்கி குண்டை வாங்கின அப்படி அந்த மண்ணில் சாஞ்சாம்பார். வீர மரணம். சமுதாயத்துக்காக இடஒதுக்கீட்டுக்கு வீர மரணம் அடைஞ்சாம்பார். அவனை சொல்லு, அந்த 21 தியாகிகளை சொல்லு. உண்மையான சமூக நீதி போராளிகள் அந்த 21 தியாகிகள். நீங்களாம் சமூக நீதி போராளிகள் சொல்லாதீங்க. அதாவது என்னன்னா, அன்னைக்கு கலைஞர் வந்து எம்பிசி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அவர் 107 பேருக்கு அன்புமணி பேசுறதுங்க. அந்த 107 பேருக்கு அவர் கொடுத்தாருன்னா அந்த 107 பேர் வந்து அவர் எங்களுக்கு மட்டும் கொடுத்தாரா? 107 பேரோட சேர்ந்து அப்படி அவங்க ஜாதிக்கும் அவர் கொடுத்துக்கினாரு. அன்புமணி பேசுறத பாரு. இதை நல்லா கவனிக்க. ஒரு நடுநிலையாளர்கள் இத நம்ம வன்னியர் சமூக மக்களும் இதை கொஞ்சம் நடுநிலையா யோசிச்சு பாருங்க. இதை அங்க அன்புமணி பேசுறது, நம்ம என்ன கேட்டோம்? வன்னியர் சமூக மக்களுக்கு 20 விழுக்காடு கேட்டோம், எம்பிசி கேட்டோம், எம்ஜிஆர் கிட்ட கேட்டோம், போராடணும். கிட்டத்தட்ட 10 நாள் 20 நாள் கடுமையான போராட்டம். அந்த 10 நாள் போராடணும். வன்னிய மக்கள் வாழ்கிற மாவட்டங்களில் ஸ்தம்பிச்சு போச்சு. அப்போ அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? துப்பாக்கி ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாரு. அப்ப சிஎம் யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் சிஎம். ஸோ சிஎம் ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்காம ஒரு போலீஸ் ஷூட்டிங் ஆர்டர் ஒரு கலவரத்தை சுடுவாங்களா? எடப்பாடி பழனிசாமி மாதிரியா சொல்ல முடியும் எம்ஜிஆருக்கு தெரியாத போலீஸ் விட்டாங்கன்னு? எடப்பாடி பழனிசாமி சொல்ல ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடந்த தூத்துக்குடியில நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார்லாம் அந்த பெரிய மனுஷன். என்ன சொல்ல? அப்படியே எம்ஜிஆர் அப்படி எம்ஜிஆர் சொல்ல முடியுமா எனக்கு தெரியாதுன்னு? எம்ஜிஆர் ஆர்டர் கொடுத்தாரு கலவரத்தை அடக்கணும். அவருக்கு ராமதாஸ்னா பிடிக்காது, அவருக்கு பாமகனா பிடிக்காது, ஜாதி கட்சினா அவருக்கு பிடிக்காது எம்ஜிஆர். அவர் தான் உண்மை. இன்னொரு 5 வருஷம் எம்ஜிஆர் உயிரோடு வந்து சிஎம் ஆயிருந்தாருன்னா பாமகன்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்காது. ராமதாஸ்ன்னு ஒரு தலைவர், வன்னியர் சங்கம், பாட்டாளி கட்சி வெளியே வந்திருக்க முடியாது. சோழியை முடிச்சுப்பார் எம்ஜிஆர். பட் அவர் இறந்துட்டார். அப்போ எம்ஜிஆரோட ஆர்டர் கொடுத்து ஷூட் பண்ணாங்க. 21 பேரை ஷூட் பண்ணி சாகடிச்சாங்க. லட்சக்கணக்கான வன்னிய மக்கள் மீது பொய் வழக்கு. அப்புறம் தலைவர் வந்தாரு. 89 தலைவர் வந்தாரு. நான் வந்தா எம்பிசி கொடுக்குறேன், 20% விளக்காடு நீங்க கேட்கறது கொடுக்குறேன், இந்த வழக்கெல்லாம் வாபஸ் பெறன்னு சொன்னாரு. அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 50 நாள்ல வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுத்துட்டார். ஆனா வன்னியர்களுக்கு மட்டும் எம்பிசி கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த 10.5 போட்டு வண்டி வேலை பார்த்தாங்க பாரு எடப்பாடி, ராமதாஸ், அன்புமணி எல்லாம். தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னால 10.5 இன்னைக்கு கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணிட்டு அப்புறமா 4 மாசத்துல எல்லாம் கோர்ட்டு போனாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க பாரு. அந்த மாதிரிலாம் அப்படி கொடுக்க முடியாது எம்பிசி சொல்லி. தலைவர் பார்த்தார், இவங்களுக்கு மட்டும் எம்பிசி கொடுத்தா எப்படி, நம்ம வன்னியர்கள் மட்டும் கொடுத்தா அது கோர்ட்டுக்கு போனா ரத்து பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இது எம்பிசி நம்ம சொல்லிட்டோம். வன்னியர்கள் எம்பிசி கொடுத்தாகணும். 107 சின்ன 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 மைனாரிட்டி கேஸ்ட் இருக்குல்ல, குறவர், நாவிதர், ஒட்டர், ஒன்னார், இப்படி எல்லாம் இருக்குது இல்ல, இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்ல, இந்த கம்யூனிட்டி எல்லாம் ஒன்னா சேர்த்து, இந்த கம்யூனிட்டில ஒரு 107 பேர் இந்த மாதிரி கம்யூனிட்டியை சேர்த்து அந்த 107 கம்யூனிட்டியை வன்னியரோட சேர்த்து எம்பிசின்னு கொடுத்தார். சோ வன்னியர்களுக்கு எம்பிசினா வன்னியர்கள் மட்டும் கொடுக்கலாமா? கூட ஒரு 107 ஒடுக்கப்பட்ட சமுதாயம், 107 ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு அதோட சேர்த்தானே கொடுத்துருக்காரு எம்பிசி வன்னியருக்கு. ஓகேன்னு ஏத்துக்குச்சு கவர்மெண்ட், சட்டம் ஏத்துக்குச்சு, நீதிமன்றம் ஏத்துக்குச்சு. இப்போ நம்ம எம்பிசி ஒருவன் வன்னியர்கள் மட்டும் எம்பிசின்னு கொடுத்துருந்தா 10.5 தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது தெரியாம இந்த தற்கூரி அன்புமணி, நானே கொடுத்தாரு, கலைஞர் கொடுத்தாரு. அப்பெல்லாம் நீ என்ன பால் பூஷணம் இருப்ப. அன்புமணி கலைஞர் கொடுத்தாரு, அவர் சாதிக்கும் செய்து கொடுத்தினாரு. செருப்பு அடிக்கலாமான்னு தோணுதுங்க எனக்கு. யாரும் கோச்சு கூடாது. என்னது அவரு சாதிக்கும் சேர்த்து கொடுத்தானா அப்போ உன் ஜாதிக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா? நம்ம ஜாதிக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா? அப்ப நம்ம மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கணுமா? வண்டியில் மட்டும் தான் இருக்கணுமா? அந்த 107 சின்ன சாதின்னு சொல்றீங்க, அந்த 107 பேர் அவனும் தமிழன் தானையா? ஏன் அவனுக்கு கொடுக்க கூடாதா? அந்த 107 பேர் கொடுக்க கூடாதா? ஒரு இடஒதுக்கீட்டு வன்னியர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா? வன்னியர்கள் நம்ம கேட்டோம், நம்ம கொடுத்துட்டாங்க. தலைவர் கலைஞர் கொடுத்துட்டார். நம்ம மீது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் மீது வழக்கு போட்டாரு எம்ஜிஆர். அதிமுக ஆட்சியில போட்டாங்க. யாரெல்லாம் சாலை முறையில் ஈடுபட்டாங்களோ, யாரெல்லாம் பஸ்ஸை குத்துறாங்களோ, யாரெல்லாம் பஸ் கல் அடிச்சாங்களோ, யாரெல்லாம் மரத்தை வெட்டி ரோட்ல போட்டாங்களோ, யாரெல்லாம் ரோட வெட்டி விட்டாங்களோ,
எல்லாரும் மீது வழக்கு போட்டாங்க. ஒரு கிராமத்துல போடு 200 பேர் மீது 300 பேர் அப்படியே போட்டாங்க வழக்கு எல்லாருமே. அது எஃப்ஐஆர் புக் ஆகி கேஸ் புக் ஆகி தான் அவனுடைய எதிர்காலம் என்ன இருக்கிறது. எல்லாம் படிச்ச பசங்க, படிக்கிற பசங்க. தலைவர் பார்த்தார், உடனடியா அந்த கேஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ணியான்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டார். எம்பிசி கொடுத்தாச்சு, போட்ட பொய் வழக்கு தள்ளுபடி பண்ணியாச்சு. வேற என்ன பண்ணணும்? அவங்க எல்லாம் தியாகின்னு சொல்லி துப்பாக்கி சூட்ல இறந்த அவங்க குடும்பத்துக்கு 3 லட்சம் கொடுத்தாச்சு, மாத உதவித்துக்கு அறிவிச்சிட்டாரு. அவங்க எல்லாம் தியாகின்னு கௌரவப்படுத்திட்டாரு. நீ என்ன பண்ற? சேலத்துல எம்பிசி திமுக தான் என்ன வண்டி எம்பிசி கொடுத்து எங்களை மட்டும் கொடுத்தீங்களா? 107 ஜாதியோட சேர்த்து எங்களை கொடுத்தீங்க. அதுல ஜாதி கலைஞர் அவர் ஜாதியிலையும் கொடுத்துறாருன்னா செட்ஃபுல் அடிக்கலாமா வேணாமா நீங்க சொல்லுங்க. ஜாதியாடா பேசுற? ஜாதி நீங்களடா சமூக நீதி தலைவர், நீங்களா சமூக நீதி போராளி, ஜாதி பேசுறீங்க? ஆமா, நீங்க தான் ஏற்கனவே பேசணும் விக்கிரவாண்டியில 10,000 பேர் கூட இல்லாத சமுதாயத்துல அவங்க முதலமைச்சரா இருக்கிறாங்க. பேசுறதுதானே உங்க அப்பா. ஜாதி பேசுறீங்க, நீங்க சமூக நீதி தலைவர், நீங்க சமூக நீதி போராளில சொல்லக்கூடாது. ஜாதி தலைவர் கூட உங்களுக்கு சொல்ல முடியாது. ஜாதியை அடமான வச்சு வன்னியர் அறக்கட்டளைன்னு சொல்லி அந்த வன்னியர் அறக்கட்டளை பூரா குடும்ப சொத்தா கேட்டீங்களா? ஏன் பேசிடுக்கிறீங்க? என்ன கலைஞர் அவர் ஜாதி கொடுத்துக்கணும். 107 பேரோட சேர்ந்தானே எங்களை கொடுத்தீங்கன்னா திரியும் சொல்றேன், எல்லாருக்கும் தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும். வன்னியர்கள் நம்ம கேட்டா நம்ம கொடுத்துட்டாங்க. ஏன் மத்தவங்களுக்கு கொடுக்கூடாதா? மத்தவங்களுக்கு கொடுக்கூடாதா? அவங்க டாக்டர் ஆகக்கூடாதா? அவங்க இன்ஜினியர் ஆகக்கூடாதா? அவங்க வக்கீல் ஆகக்கூடாதா? அவங்க அரசாங்க வேலைக்கு போகக்கூடாதா? அவங்க மத்திய அரசு வேலைக்கு போகக்கூடாதா? இந்த சமுதாயத்தில் அவங்களும் நம்மள மாதிரி மதிக்கப்படக்கூடாதா? அந்த 107 சாதி, அந்த ஒடுக்கப்பட்ட சாதி. இன்னும் பெரிய அன்புமணி ஜாதி மேல் அக்கறை இருக்கிற மாதிரி பேச. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் என்ற தலைவன் இந்த நாட்டிலே முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் ஒடுக்கப்பட்ட சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், சிறுபான்மை மக்கள் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் மேல்தட்டுக்கு வந்தாங்க. மேல இமயமலை உயர்த்துக்கு வந்தாங்க. கலைஞர் என்ற அந்த தலைவன் இன்னைக்கு வாழும் கலைஞராக தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாகப்பட்டிருக்கிற தளபதி அந்த வேலையை செய்யறாரு. வயிறறிஞ்சு சாவறீங்க அப்பனும் புள்ளியும். அவர் கூட விட்டுரு பாவம். என்னத்துக்கு அவர் பேசுறது? அவரே நீ டம்மி பீஸ் ஆகிட்ட. அவராவது அந்த சேலத்துல கலைஞர் கொடுத்தாருன்னு சொன்னார். இன்னைக்குதான் அவர் உண்மை பேசுகிறார் டாக்டர் ராமதாஸ். கலைஞர் கொடுத்தாரு, வீரபாண்டியாரை கூப்பிட்டு ராமதாஸ் எங்க இருந்தாலும் கூட்டணும்னு சொல்லி கலைஞர் என்கிட்ட சொன்னாரு, கொடுத்துட்டேன் போராட்டம் பண்ணாத, கலைஞர் என்கிட்ட சொல்லி கலைஞர் கொடுத்தாரு, என் நண்பர் கலைஞர் கொடுத்தாருன்னு பேசிட்டு அதோட முடிச்சுன்னு அடுத்த அவர் என்னென்ன பேசினாரு, கஞ்சா சாராயம் அது இதுன்னு பேசினார். பேசி என் பையன் அன்புமணி நீங்க முதலமைச்சராக்குங்க, அவன் இன்னும் பலனை பொட்டி வாங்கி கொள்ளையடிக்கணும்னு ஏதோ பேசினார். ரைட், ஓகே, அது அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அது இன்னும் 10 ஜென்மம் எடுத்து 10 முறை உலகம் அழிஞ்சு 11வது முறை பூமிக்கு வந்து உரண்டியா வந்தா கூட அது வேலைக்கு ஆகாது. இந்த ஆள் பேசுறான். பேசி மாட்டேங்க அன்புமணி பேசிட்டு அவங்க ஜாதிகள் சேர்த்து கொடுத்துனாங்க. கொடுத்துருந்து யாரு? அடுத்து என்ன சொன்னாரு? யார் நன்மை பண்ணாங்க? எம்ஜிஆர் ஆட்சியில நமக்கு கொடுக்கல. அப்புறமா எம்ஜிஆர் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் நல்லது பண்ணிருப்பேனே, ஒரு 15% கொடுக்கலான்னு எம்ஜிஆர் இருந்தாராம். எல்லாரும் சுட்டு சாகடிச்ச பிறகு எம்ஜிஆர் ஒரு 15% கொடுக்கலான்னு இருந்தாரு. அதுக்குள்ள ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, இறந்துட்டாரு. அதன் பிறகு கலைஞர் அவர் ஜாதியோட சேர்த்து 107 பேரோட சேர்த்து நமக்கும் ஒரு கொடுத்தாரு. எவ்வளவு திமிர் பேச்சு பாருங்க அவனுக்கு, எவ்வளவு திமிர் பேச்சு பாருங்க, எவ்வளவு திமிர் பேச்சு பாருங்க. கொடுத்தாருல. அது அப்புறமா அந்த அம்மா ஜெயலலிதா வந்தாங்க. அவங்க நல்லதும் பண்ணல, கெட்டதும் பண்ணல. நல்லது பண்ணல இல்ல, கெட்டது பண்ணலையா? உங்க அப்பாவை அடிச்சு தூக்கி போட்டு பஸ்ல அனுப்பல ஜெயலலிதா, அம்மையார் செல்வி ஜெயலலிதா. ராமதாஸ் போராட்டம் பண்ணும்போது அச்சு தூக்கி டவுன் பஸ்ல போட்டு அனுப்பிச்சாங்களே, வேலூர் ஜெயில் டெம்போ டிராவலர் வண்டியில கூட அனுப்பல, டவுன் பஸ்ல, சென்னையில ஓடி நிச்ச டவுன் பஸ்ஸுங்க, மாநகராட்சி பேருந்து இல்ல, அதுலயும் தகுடு தள்ளு வண்டி, அந்த வண்டியில போட்டாங்க, எத்தனை வந்து வேலூர் ஜெயில போட்டாங்க. அப்போ உங்க அம்மா ராமதாஸ் துணைவியார் உங்க அம்மா போய் தலைவர் கலைஞர் கிட்ட தான் நின்னாங்க. அப்ப தலைவர் கலைஞர் தானே காப்பாத்தினாரு. ஐயா டாக்டர் ராமதாஸ நன்றி வந்துட்டு பேசுறீங்களா? திமுக பேசுறீங்களே, நல்ல சாவரம். கலைஞர் காப்பாத்தினாரு, ஜெயலலிதா அடிச்சு உள்ள போட்டுச்சு. ஜெயலலிதா பாக்குறதுக்கு டாக்டர் ராமதாஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போனார் கோட்டைக்கு. 2 மணி நேரம் வெளியே உட்கார வச்சு பார்க்க முடியாதாலும் வெளியே போக சொல்லிச்சு அந்த அம்மா. அந்த அம்மா ஒன்னும் நல்லதும் பண்ணலையா கெட்டதும் பண்ணலையா. உன் பின்னாலாம் வராம பாரு பொறாடம் அந்த மாதிரி எல்லாரும் எடுத்து போய் கசாப் கால ஒண்ணும். கலைஞர் கொடுத்தார் எம்பிசி. அந்த சொல்றது ஏன்டா உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது? கலைஞர் கொடுத்தார் எம்பிசி. கலைஞர் தலைவர் கலைஞர். நான் 1000 முறை சொல்லிட்டேன். நம்ம வன்னிய குல சத்திரனுடைய குலதெய்வம் முனீஸ்வரன், இன்னொரு குலதெய்வம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமா இருந்த நம்மள இன்னைக்கு எம்பிசி கொடுத்து உயர்த்தி இருக்கிறார் டாக்டர் கலைஞர்.
நம்ம இன்னைக்கு டாக்டர் அன்புமணி டாக்டர்னா யார் காரணம்? கலைஞர். உன் வீட்டுல உன் பொண்ணுங்கெல்லாம் படிச்சிருக்காங்க, அந்த சகோதரிகள்லாம் படிச்சிருக்காங்கன்னா யார் காரணம்? கலைஞர். உன் குடும்பத்தை பல பேர் இன்னைக்கு டாக்டரா இருக்காங்களா, பெரிய பெரிய பதவியில் இருக்காங்கன்னா கலைஞர். ஏன் அப்பனும் உள்ள இன்னைக்கு 50 தலைமுறை சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க, அவ்வளவு பெரிய தோட்டத்தை உல்லாச வாழ்க்கை வாழ்றீங்களா, யார் காரணம்? கலைஞர். உன் கட்சி வளர்ந்தது காரணம் கலைஞர். நீ எம்பி ஆனதுக்கு காரணம் திமுக போட்ட பிச்சை கலைஞர். நீ சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனதுக்கு காரணம் திமுக போட்ட பிச்சை கலைஞர். எல்லாம் கலைஞர். கலைஞர் இல்லைன்னா பாமக இல்ல, ராமதாஸ் இல்ல, முக்கியமா அன்புமணி நீ இல்ல. நன்றி கேட்டு தனமா பேசுற. அதாவது என்னன்னா திமுக அது ஆன்டி வன்னியரா. அதாவது திமுக வன்னியர்னா பிடிக்காதான். அதாவது இந்த ஆள் அரசு என்ன கேட்டா வன்னியர்கள்லாம் திமுக வெறுக்கணும். ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவனை கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் அது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் விட்டுல பிஜேபி விட்டுலாம் இவனுக்கெல்லாம் வெளியே வர முடியாது. உண்மையிலே சொல்ல போனா டாக்டர் ராமதாஸ் பிஜேபியோட கூட்டணி போறதுக்கு விருப்பம் கிடையாதுங்க, விருப்பம் கிடையாது. ஆனா அன்புமணி நான் பிஜேபியோட தான் கூட்டணி போவேன், இல்லைன்னா நான் தீகார் ஜெயிலுக்குள்ள போவேன். அதான் உண்மை. பட்டேலா நீதிமன்றத்திலே சிபிஐ வழக்கு இருக்கிறது. மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு செய்ததிலே பல ஆயிரம் கோடி ஊழல் செய்த அன்புமணி அந்த கேஸ் ஃபைல் அப்படியே அங்க நிக்குது சிபிஐல. நாளைக்கு மோடி நினைச்சா அப்படி தட்டினா இடி அமலாக்கத்துறை ரைடு வருவான், சிபிஐ வருவான், தூக்கிட்டு போவான், டெல்லியில் உட்காரிப்பான், 10 நாள் थर्ड ग्रेड டார்ச்சர் கொடுத்து इन्वेस्टिगेशन பண்ணுவான். நேரா ஜாரே अंदर का जाओ, दीगार जेल को जाओ, अंदर जाकर रोटी खाओ உள்ள அமைச்சிருவான். இதுக்கு பயந்து தான் இப்ப பிஜேபிக்கு சொம்பு தூக்குற மாதிரி அவன் பிஜேபி சொல்றதெல்லாம் இவனுங்க பேசுறானுங்க. அவன் பேசுகிற மாதிரி ஒரு தேவடியா பையன் அவன் சீமான் சாமான் ஒரு பொறம்போக்கு நாய். ஆர்எஸ்எஸ் தான் சுதந்திர போராட்டம் பண்ணது. ஆர்எஸ்எஸ் தான் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி சர்வர்காரன்னு பேசிட்டான். இப்ப தெரிஞ்சு போச்சு அவன் யாருன்னு. அவனும் இவனுங்கெல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரு குட்டியில ஒரு மட்டைங்க தான். அவன் பேசுறான் திமுக வன்னியர்களுக்கு எதிரியான ஒரு கட்சி. அதுலயும் முதலமைச்சர் தலைவர் தளபதி பத்தி பேசுறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லை. எத்தனை முதலமைச்சரை நீ பார்த்துட்டு அன்புமணி? in your life, in your political life, how many CM you saw? How many CM you have saw? Please tell me. எத்தனை CM நீ பார்த்திருப்ப? உனக்கு வாழ்க்கை கொடுத்து உனக்கு பிச்சை போட்டது கலைஞர் என்கின்ற முதலமைச்சர். மறந்துட்டு பேசுறீங்களா? நீ என்ன வேணாலும் பேசு அன்புமணி, நீ பாலிடிக்ஸ் என்ன வேணாலும் பேசு. India is a democracy country of the people, by the people, for the people. All are having rights to record their opinion, record their messages in public. It may be in social media or in press meet or in public meeting, etc. and etc. You are having all the rights because our country is a democracy country. But you should maintain your tongue and money. Maintain your tongue. எந்த சூழ்நிலையிலும் வன்னியர்களுக்கு எதிரான ஒரு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் என்று சொன்னால் பல விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அன்புமணிக்கு சொல்றேன். நீ திமுக அரசாங்கத்தை குறை சொல்றியா, திராவிட மாடல் குறை சொல்றியா, அது பொய்யா பேசுறிய திமுக பத்தி எல்லாம். இல்ல ஜாதி பேசி ஜாதி வரியோட பேசுறிய. கலைஞர் அவர் ஜாதிகள் கொடுத்துக்கினார்னு சொல்லி என்ன அப்படி பேசணும். மக்கள் உன்னை செருப்பாலட்சி காரித்து போறாங்க, எங்களுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா வன்னியர்களுக்கு எதிரி தளபதி ஸ்டாலின் சொன்ன மாவன பெட்டா கிழிச்சு எடுத்துருவேன். சோசியல் மீடியால தான். உங்களமா நான் ரவுடி பசங்க கிடையாது சண்டைக்கு வரத்துக்கு. சோசியல் மீடியால என்னைக்குமே கலைஞர் குடும்பத்தை வன்னியர்கள் மறக்கக்கூடாது. கலைஞர் குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கணும். கலைஞர் குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கணும். அவர் இல்லைன்னா ஏரியா எம்பிசி எம்ஜிஆர் கொடுக்கலையா? கலைஞர் தானே கொடுத்தாரு. நம்ம மேல போட்ட வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணாரையா. தந்தை பெரியாருக்கு அடுத்த ஐயான் டாக்டர் கலைஞர் யாரை கூப்பிட்டாரு? டாக்டர் ராமதாஸ் தான் கூப்பிட்டாரு. தலைவர் தளபதி ஸ்டாலின் தந்தை பெரியாருக்கு பிறகு ஐயான் யாரை கூப்பிட்டாரு? டாக்டர் ராமதாஸ் தான் கூப்பிட்டாரு. உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தாரு தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி. ஆனா ராமதாஸ் சொல்லி தப்பு இல்லை. எப்ப இருந்தாலும் அன்புமணி அரசியலுக்கு வந்தானோ அதோட தான் அந்த கட்சி கேடு கட்டு போச்சு. 2006 அடுத்து 10 வருஷம் நீங்க எம்எல்ஏ வந்தீங்களா? எம்பியா வந்தீங்களா? 10 வருஷம் எங்க போனீங்க? இப்போ இந்த 10.5 ஃப்ராடு வேலை பண்ணி ஏதோ ஒரு 5 எம்எல்ஏ ஜெயிச்சுக்கிறீங்க. அவன் ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டான். நம்ம வன்னிய ஜாதி ஓட்ட வாங்கிக்கணும். 10.5 ஊரே ஏமாத்தி ஏடிஎம்கே. வன்னியர்களுக்கு எதிரி என்ற வார்த்தை இன்னொரு முறை திமுகனா வன்னியர்னா திமுக.
எல்லா சமுதாயத்துக்கும் நல்லது பண்ணிருக்கு திமுக. ஆனா வன்னியர்களுக்கு பண்ண மாதிரி திமுக வேற எந்த சமுதாயத்தை, எல்லா சமுதாயத்தோட வன்னியர்களுக்கு தான் திமுக அதிகமா நன்மை பண்ணிருக்குது. இன்னைக்கு எல்லா பசங்க படிச்சுட்டு நல்லா இருக்காங்கன்னா யார் காரணம்? அதுக்கு தலைவர் கலைஞர், முத்தமிழர் டாக்டர் கலைஞர், தலைவர் தளபதி ஸ்டாலின். வன்னியர்களை எம்பி சேர்க்கந்து. ஏன்டா வன்னியர்களை வந்து திமுக எதிர்ப்பா திருப்பி விடுற பாடூஸ்? ஏன் வன்னியர்களை ஏன் திமுக எதிர்ப்பா திருப்பி விடுற? நீ வேணா உன் கட்சி பாமக போ, யார் கூட போ, எவன் துட்டு தரானா போ, இவன் தானே எதனா சாப்பிடறதுக்கு போ. ஏன் வன்னியர்களை எதிர்ப்பு திமுக எதிர்ப்பா திருப்பி விடுற? அந்த வன்னியர்களுக்கு வாழ்க்கை பெரிய பெரிய வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏற்றி வச்சிருந்த கலைஞர், டாக்டர் கலைஞர் தளபதி ஸ்டாலின் வன்னியர்களுக்கு எதிரி ஏன் சொல்ற? இதெல்லாம் மக்கள் அது அடுத்து என்ன சொல்றது? அன்புமணி பேசிட்டு வந்தாரு போனாரு. அவர் வந்து ரத்து பண்ணிட்டாரு 10.5. கோர்ட்ல ரத்து பண்ணாண்டா, ரோட்ல ரத்து பண்ணா. நீங்க எல்லாம் போட்ட ஃப்ராடு வேலை என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க பண்ண ஃப்ராடு வேலை என்னன்னு எங்களுக்கு தெரியாது? அது எப்படி 10.5 கொடுத்து 4 வருஷம் எடப்பாடி முதலமைச்சராகிறாரு. எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் முதலமைச்சராகிறாரு. அந்த 4 வருஷம் நீங்க அவங்களோட நல்ல உறவுல தானே இருந்தீங்க. அந்த 4 வருஷம் 10.5 கொடுக்குறது எடப்பாடி பழனிசாமி. ஏன் 4 வருஷம் கொடுக்கல? இன்னைக்கு தேர்தல் அறிவிக்க போறான். பிஜேபி, ஏடிஎம்கே எல்லாம் கூட்டணி இருக்கிறானுங்க. இன்னைக்கு தேர்தல் அறிவிக்க போறாங்க சார். இன்னைக்கு இது கடைசி நாள். எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருக்கிற கடைசி நாள் இன்னைக்கு தான் தேர்தல் அறிவிக்க போறாங்க. எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. ராமதாஸ், அன்புமணி, எடப்பாடி அந்த கோஷ்டி எல்லாம் பேசி வன்னியர் ஓட்டு வாங்கணும். நம்ம வன்னியர்களுக்கு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பானா? அவன் இடஒதுக்கீடு கொடுப்பானா? பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பாப்பான் கொடுப்பானா? ஆர்எஸ்எஸ் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அவன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டான். இதை என்ன பண்றாங்க? அதனால வன்னியருக்கு 10.5 கொடுக்க முடியல. அவன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டான். நம்ம அறிவிச்சிட்டா 4 மாசத்துல ரத்தம் ஆயிடும். அப்புறம் ஓட்டு வாங்க முடியாது. இதுக்கு என்ன நல்லா பிளான் பண்றாங்க பாருங்க. இதுக்கு அமைதியா இருந்துட்டு எலெக்ஷன் இன்னைக்கு அறிவிக்க போறாங்கன்னா 2 மணிக்கு இவங்க எல்லாம் பிளான் பண்ணி, ராமதாஸ், அன்புமணி, எடப்பாடி எல்லாம் அவங்க அமைச்சர்கள்லாம் பிளான் பண்ணி 2 மணிக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்றாங்க. என்னன்னா வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீட்டு ஒதுக்கிட்டோம், அலாட் பண்ணிட்டோம், ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு, 10.5 இடஒதுக்கீட்டு கொடுத்துட்டோம்னு அறிவிச்சோன்னா வன்னிய சமூக மக்கள், நம்ம மக்கள்லாம், நம்ம ஜாதி ஜனெல்லாம் அவன் சந்தோஷமா, அவனதான் இவங்க கொறாடம் வந்தா வச்சுக்கிறானுங்களா அப்பனும் புள்ளியும் பாமகல, அவங்கெல்லாம் சந்தோஷமாயி நம்ம வந்து சில 10.5 வன்னியர் பெல்ட், இந்த தருமபுரி, சேலம், எங்க தொகுதி கேவி குப்பை கூட இங்க ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு காரணம் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் திரு டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இங்க எம்எல்ஏவா ஜெயிக்கிறதுக்கு காரணம் வன்னியருடைய ஓட்டு தான். கேவி குப்பை ரிசர்வ் தொகுதி தான். பட் வன்னியர்கள் கேவி குப்பை தொகுதியில அதிக அளவில் இருக்காங்க. போட்டான், குத்தனா, எல்லா கட்சியில் இருக்கிற வன்னியர் குத்தனா. 10.5 குத்துட்டாரா எடப்பாடி, குத்துறா இலைக்குன்னு குத்தனா. மாங்கா 5 தான் ஜெயிச்சிச்சு, ரெட்டையில 20 மேல ஜெயிச்சிச்சு. இது காரணம் 10.5 கொடுத்துட்டு ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு நாங்க ஆட்சி வந்துட்டோமா. 4 மாசத்துல எல்லாம் போனான் கோர்ட்டுக்கு போனோடனே ஜட்ஜு கேட்டாரு, சென்சஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து சென்சஸ் எடுத்து ப்ராப்பரா அதுக்கு நாம்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். எடுத்தோடனே நீ என்னவோ இலவச திட்டங்கள் அறிவிக்கிற மாதிரி வன்னியர் சமுதாயத்துக்கு 10.5 அறிவிக்கிற ரைட்ஸ் உனக்கு யாரு கொடுத்தது, அதை ரத்து பண்றோன்னு கோர்ட் ரத்து பண்ணிட்டாங்க, முற்றி போச்சு. அந்த பழியுத்துக்கு இருந்தாலும் அன்புமணி என்ன பண்றான், ஸ்டாலின் தான் ரத்து பண்ணிட்டாரு. நாங்க கோர்ட்டுக்கு போறோம், உங்களை கேட்டு, உங்க அப்பனும் புள்ளியும் கேட்டு தானே நம்ம கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். இல்ல உங்களோட ஆலோசனைப்படி, உங்களோட ஆலோசனை கேட்டு தானே கோர்ட்ல கேஸ் போட்டுச்சு. உங்களெல்லாம் கேட்டுக்கூடாது. ஆனா தளபதி மதிச்சார், அவர் கலைஞரன் புள்ள, அவரு கேட்டு கோர்ட்ல கேஸ் நடந்துருக்குது. இல்ல இப்போ வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஒன்றிய அரசாங்கம் வந்து கோர்ட் சொல்லிடுச்சு நீங்க வந்து கொடுத்துக்கலாம்னு சொல்லி. ஏன் இப்படி பொய் பேசி ஏமாத்துற? அந்த கட்சியில எத்தனை பேர் வைக்க பாலூர் ஆள் அங்க வைக்கல இருக்கிறாரு, தேவையில்லாதெல்லாம் அந்த ஆள் பேசுறான். அந்த ஆளுக்கு என்ன வேலைங்க? சொல்ல தேவையில்லை. கோர்ட் சொல்லிச்சான் கொடுக்கலாம், அப்படிலாம் கொடுக்க முடியாது. அது ஒன்றிய அரசு வந்து அவங்க வந்து சென்சஸ் எடுக்கணும், 10.5 சென்சஸ் அவங்க எடுக்கணும். அவங்க எடுத்துன்னு போய் அதை கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து, எங்க யூனியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்த பிறகு அவன் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் இந்த 10.5 வன்னியாசு கொடுக்கலாம். அவங்களுடைய அவ்வளவு பாப்புலேஷன் இருக்குது, அதுக்கான தகுதி இருக்குதுன்னு சொன்ன பிறகுதான் கொடுக்க முடியும். அப்பதான் எம்பிசி எப்படி இன்னைக்கு நமக்கு இருக்குதோ அந்த மாதிரி நிரந்தரமா இருக்கும் 10.5. சும்மா வெறும் வாயில வாய் சுட முடியாது. இப்போ இந்த எலெக்ஷன்ல ஊரை ஏமாற்றத்துக்காக அன்புமணி இந்த 10.5 திமுக மீது பழி தூக்கி போறது. அடுத்து எல்லாம் சொல்லிட்டு என்னன்னு கேட்டா, சரி
இன்னும் 10 மாசம் இவங்க செய்ய போறாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பொறுத்துக்கங்க, ஒரு 10 மாசம் பொறுத்துக்குங்க. 10 மாசம் அப்புறமா அவ்வளவுதான். இவர் அப்படியே முதலமைச்சர் ஆயிடுவார் அன்புமணி. அப்படியே 234 தொகுதியில ஒரு நின்று ஒரு தொகுதியில 40,000 50,000 ஓட்டுல அப்படியே ஜெயிச்சு அப்படியே அன்புமணி அப்படியே தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படியே. ஆமா, தமிழ்நாடு பட்டா போட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்காக்கோ இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஆப்பிரிக்கா காட்டுக்கோ இல்லைன்னா அமெரிக்காக்காரனுக்கோ இல்லை மேலே இருக்கிற சீனாக்காரனுக்கோ குத்துருவாரு, பட்டா போட்டு குத்துருவார். ஆமா, 10 மாசம் பொறுத்துக்குங்க. நீங்கெல்லாம் வந்து வேலை செய்யணும். அப்படியே அந்த பாமகக்காரை பார்த்து அன்புமணி பேசுறோம், வெறி வரணும், வெறி. நீங்க பாமகக்காருக்கு இந்த 10 மாசத்துல வெறி வரணும், கோவம் வரணும், வெறி வரணும், ஜெயிக்கணும்னு வெறி வரணும். நீங்களாம் ரோட்டுக்கு வரணும், வெட்டணும், சண்டை போடணும், ஜெயிலுக்கு போகணும், நீ சாகணும், உன் குடும்பம் நடு ரோட்டில் நிற்கணும், கொலை வெறி வரணும், உனக்கு வெறி வரணும். நாங்கள் பதவிக்கு வரணும், கூட்டணி ஆட்சி தான், நாங்கள் பதவிக்கு வரணும், நாங்கள் கோடி கோடியாக கொள்ளடிக்கணும், அப்போ நம்மளே நாங்கள் பொட்டி வாங்கி இன்னும் 50 தலைமுறை சொத்து சேர்க்கணும், நீ நடு ரோட்டுக்கு வரணும், சண்டை போடு, வெறி வரணும், கோவம் வரணும், கோவம் வரணும். அப்படியே பேசுறாரு கமிட்டியில. அப்ப பேசுறாரு பாரு மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ். சத்திரியர்கள், நம்ம வன்னியக்குள்ள சத்திரியர்கள், கோவம் வரணும், சண்டை போடணும். எங்க போச்சு வன்னியர்னா என்ன, சத்திரியன். அப்படி கோவம் வரணும், வா சண்டை போடு, ரோட்டுக்கு வா, மரத்தை வெட்டி போடு, பஸ்ஸை கொளுத்து, உன் குடும்பம் நடு ரோட்ல நிக்கட்டும், உன் பொண்டாட்டிலாம் தாலி இறட்டும், பசங்கள்லாம் பசியும் பட்டியமா சாகட்டும், நீ ஜெயிலுக்கு போ, சாவு, நானும் என் பையன் நல்லா இருக்கிறோம், ரோட்டுக்கு வா, சண்டை போடு, வன்முறை பண்ணி, இதானடா வேலை உங்களுக்கு. அப்படியே எப்படி கோவம் வரணும். இன்னும் 10 மாசம் தான். 10 மாசம் கழிச்சு அன்புமணி கேட்கறேன், மிஸ்டர் அன்புமணி, ஆஃப்டர் 10 months are you going to sit in CM seat? Even you cannot run as MLA in one assembly. 10 மாசம் கழிச்சு, இன்னும் 10 மாசம் தான். அப்புறமா இனிமே தமிழ்நாடுல எப்பவுமே கூட்டணி ஆட்சி தான் அன்புமணி சொல்றது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியில் நடக்காது நைனா. அதெல்லாம் கர்நாடகா. நீ என்ன குமாரசாமி கூடவா நீ? அங்க மதசார்பற்ற ஜனதாதளம் 30 MLA 40 MLA ஜெயிச்சிருவாங்க. காங்கிரஸ் மெஜாரிட்டி இருக்காது, பிஜேபி மெஜாரிட்டி இருக்காது. காங்கிரஸுக்கு பிஜேபி சிஎம் வரக்கூடாது, குமாரசாமி சிஎம் ஆக்கிடுவாங்க. இல்ல பிஜேபிக்கு காங்கிரஸ் சிஎம் வரக்கூடாது, குமாரசாமி சிஎம் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி குமாரசாமி கவுடா மாதிரி நம்ம மதசார்பற்ற ஜனதாதளம் கர்நாடகால மாதிரி நம்ம பிஎம்கே வரணும், நம்ம சிஎம் நீங்க கண்ட மாதிரி கனவு. அதுக்கெல்லாம் ஜாதிய அரசியல் பண்ணணும். நீ பண்ற ஜாதி அரசியலே ஜாதியா பண்ணாம ஜாதிகாரனே கொண்டு போய் நடு ரோட்ல விட்டு அப்பனும் புள்ளி கோடி கோடியா கொள்ளையடிச்சா எந்த ஜாதிகாரம் பின்னாடி எப்படி ஓட்டு போடுவான்? இதெல்லாம் சொல்றாரு. பெண்களெல்லாம் நீங்கெல்லாம் ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு ஓட்டு போடணும், ஒரு பெண்ணும் 100 ஓட்டை சேர்க்கணும், நம்ம ஆட்சிக்கு வரணும், அன்புமணி முதலமைச்சராக்குங்க. அது போய் பஸ் ஸ்டாண்டா எல்லாம் யூடியூப் சேனல் ஒரு பேட்டி எடுத்தாங்க மக்கள்கிட்ட, ஒரு கருத்து கணிப்பு காரி திப்பிட்டான். இவங்களுக்கு இதே தான் வேலை, போய் வேலையை பாருங்க சார்ட்டான். அங்கே இப்போ நல்லாட்சி நடக்குது, தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் ஆச்சு. அப்புறமா என்ன இவங்ககிட்ட கொடுக்குறது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதான்ட்டான். கூட்டணி ஆட்சி தான், இனிமே கூட்டணி ஆட்சி தான். அன்புமணி உன் கணக்கெல்லாம் செல்லுபடி ஆகுது. தனித்து நிற்போம், நல்லது. இப்ப எத்த பாரு முடிவு அன்புமணி, தயவு செஞ்சு நல்ல முடிவு. ஆனா நீ தனித்து நின்னா யாரும் போட்டி கொடுக்க மாட்டாங்களே உங்களுக்கு. அது எப்படி? அது RSS பிஜேபி கொடுப்பான் அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு. அதே எப்படி பிஜேபி கூட போகட்டே ஒன்று அன்புமணி தூக்கி திகாரில் போட்டுருவான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்ன இன்னும் கூட்டணி ஆட்சி தான். 200 தொகுதி திமுக ஜெயிக்குது. அன்புமணிக்கு சொல்றேன், 200 தொகுதி. தலைவர் தளபதி இப்ப இருக்கிறத விட அதிகமான திமுக எம்எல்ஏக்கள், திமுக கூட்டணி எம்எல்ஏக்களுடைய தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க தளபதி முதலமைச்சர், துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது மாதிரி திமுக அமைச்சரவை. கூட்டணி ஆட்சி எல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது நைனா. அண்ணா திமுகவே கூட்டணி ஆட்சி ஏற்றுக்க மாட்டாங்க. அது அந்த ஜெயக்குமார் மைண்டோட ஜெயக்குமார் பேட்டி கொடுக்கும்போது சொல்றதுல கூட்டணி ஆட்சியெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீ நடு ரோட்ல அனாதையா நிக்க போற, போ சீமானோட போய் சேர்த்துக்கு போ, இல்ல அந்த நடிகை விஜயகிராம்பார் அவங்க கூட ஒன்னா போய் சேர்ந்துக்கு போ. அது நீ போக முடியாது, பிஜேபி ஒண்ணு விட மாட்டான் உன்ன. அதுல என்னன்னு கேட்டா, அங்க திமுக யாரு வன்னியர்கள் அமைச்சரானாலும் ஐயா தான் காரணம். ஐயா உங்களுக்கு போட்ட ஐயாவையா திமுக தலைவர், ஐயாவையா முதலமைச்சர், தளபதி ஐயா தான் காரணம். அவர் சேலத்துல மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன், வக்கீல் ராஜேந்திரன், சேலம் மாவட்ட கழக செயலாளர். அவர் அங்க சட்டமன்ற ஒரு நான் தான் சொல்றேன், இந்த 10.5 ஊரே அமர்த்தி வன்னி ரோட்டெல்லாம் வாங்கிக்கினீங்கன்னு சொல்லி இனிமே ஒருத்த ஓட்டு போட மாட்டாங்க நம்ம ஜாதிகாரங்க. அதாவது என்னன்னு கேட்டா, அங்க சேல ராஜேந்திரன் அண்ணன் வந்து இவன் சேலத்தை போய் உட்காந்து நீ தளபதி நீ விமர்சனம் பண்ணா, வன்னியர்களுக்கு எதிரின்னு பேசினா, அடுத்து நீ முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லி தரைக்குறைவா முதலமைச்சரை பத்தி பேசினா, அங்க சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர் அங்க ஒரு அமைச்சர் கண்டனம் தெரிவிச்சா உடனே அந்த வக்கீல் பாலன் ஒரு ஆளுகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வக்கீல், ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டுக்கு தான், ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டுக்கு போவான். ஒரு முறை அந்த ஆள் இங்கிலீஷ் படிச்சான் பாரு, அப்பா எனக்கு இங்கிலீஷே வந்து படிச்சேன். நான் பெங்களூர்ல கான்வென்ட்ல படித்தோம், அதிகம் படிக்கல, மெட்ரிகுலேஷன் தான் படிச்சிருக்கேன் பெங்களூர்ல.
ஏதோ ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரியும், ஓஹோன்னு தெரியும். ஆனா அந்த பாலு ஒரு முறை படிச்சா அப்படி இங்கிலீஷ் அந்த அந்த கோர்ட்னுடைய ஏதோ ஒரு ஜட்மெண்ட் ஏதோ படிக்கிற அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா 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 அந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் கேட்ட உடனே ஜென்மம் செத்து போச்சு, இனிமேல் நம்ம இங்கிலீஷே பேசப்பட்டதான். அவரு ராஜேந்திரன் பார்த்து உனக்கு ஐயா போட்ட பிச்சை, ஐயா தான் சொன்னதுனால தான் வன்னியர்ல நீ இப்போ மந்திரி ஆகிக்கிறேன். நான் பாலுக்கு சொல்றேன், வக்கீல் ராஜேந்திரனுடைய வரலாறு உனக்கு என்ன தெரியுமா? சேலம் மாவட்ட செயலாளர் வக்கீல் ராஜேந்திரன் வரலாறு உனக்கு என்ன தெரியுமா? அவர் ஆரம்ப காலத்துல இருந்து இளைஞரணியில தலைவர் வீரபாண்டியார்னு நீங்க வீரபாண்டியார்னு டாக்டர் ராமதாஸ் அங்க பேசுனா, அன்புமணி பேசுனா ஊரை ஏமாத்துறதுக்கு. ஏன்னா சேலத்துல வீரபாண்டியார்னு சொன்னா அவன் ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், எந்த பிஜேபியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், வீரபாண்டியார்னா ஒரு மரியாதை கொடுப்பாங்க. எல்லா கட்சியில இருக்கிற வன்னியாசும் வீரபாண்டியார் நிற்பாங்க. சரி, ஊரை ஏமாத்தி சேலத்துல ஓட்டு வாங்கிறது வீரபாண்டியார் பேரை பயன்படுத்துறீங்க. என்ன சொல்ல, அந்த வீரபாண்டியரோட அரசியல் பண்ணாரு. தலைவர் தளபதி இளைஞரணி செயலராக இருக்கும்போது தலைவர் தளபதியோடு மாநில இளைஞரணி துணை செயலராக இருந்தவர், பல அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர், ஒரு மிகப்பெரிய போர் வீரர். அவருடைய உழைப்பு, ஒரே ஒரு எம்எல்ஏ, சேலத்துக்கு மந்திரி கிடையாது. இத்தனை நாள் மலைக்கோட்டை சிங்கம் கழக முதன்மை செயலர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN நேரு அங்க அமைச்சரா இருந்தார், பொறுப்பு அமைச்சரா. இப்போ அண்ணன் சேலம் ராஜேந்திரனுக்கு அங்க அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. அது ராமதாஸ் சொல்லி கொடுத்தாங்களா? அவர் போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் தான் பேட்டி கொடுத்தா, பார்த்து பேசுங்க சிவசங்கர், நீங்க இன்னைக்கு அமைச்சர்னா அது ஐயா வாங்கி கொடுத்து இடக்கேடு, ஐயா போட்ட பிச்சை. இன்னொரு முறை அந்த வார்த்தை போட, ஐயா என்ன முதலமைச்சரா இருந்தாரா? கலைஞர் கொடுத்தாரு. பிச்சைன்னு சொல்லாத, அவங்க உரிமை கேட்கறது நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை, நம்ம கொடுக்க வேண்டியது. அவர் சேலராஜேந்திரன் கிண்டல் பண்றது. சேலத்துல நீ போய் ஜெயிச்சிருவியா? ஆயம் பாத்துக்கலாங்க. அதே சேலத்துல இன்னொரு சிங்கம் இருக்குது, TM செல்வ கணபதி, MP ஜெயிச்சுக்கிறாரு. ஜெயலலிதாக்கே சிம்ம சொப்பனமா இருந்தார் சின்ன வயசுலயே. 30 வயசுல 3 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே தூ போன் வந்துட்டார், நான் அடிமையா இருக்க விரும்பல சொல்லி கலைஞர் வாழ்க தளபதி வாழ்கன்னு வந்துட்டார். இன்னைக்கு அவர் சேலம் மாவட்ட செயலாளர். இன்னைக்கு சேலத்தில் அவர் தான் MP. வா பார்க்கலாம் MLA எலெக்ஷன்ல 10 தொகுதியில் எத்தனை தொகுதி ஜெயிக்கிற, எத்தனை தொகுதியில் டெபாசிட் வாங்குறன்னு சொல்லி. அண்ணன் சேலம் ராஜேந்திர கேட்கிற கேள்விக்குள்ள பதில் சொல்ல முடியுமா? நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், சேலத்தினுடைய இன்றைய முறுக்கு மீச சிங்கம் அண்ணன் TM செல்வ கணபதி. இதே கிங் 360 யூடியூப் சேனல், யூடியூப் சேனல் அண்ணன் TM செல்வ கணபதி கேட்டாரு கேள்வி, உங்க அப்பனாலே உன்னாலே பதில் சொல்ல முடியுமா அன்புமணி? அந்த 21 தியாகிகள் பக்கம் நீங்க திரும்பி பாத்தீங்களா? 21 பேர் இன்னைக்கு மணிமண்டபம் கட்டி செலத்தனத்துக்கு வயிறேந்தி சாவரியை நாங்க கேட்டமா தரக்கு, நீ யாரு கேட்கறதுக்கு? உனக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த குடும்பத்துக்கு ₹1 கொடுத்துருப்பீங்களா? இதே அன்புமணி நீ அமைச்சரா இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு நான் வீடு கட்டி தரேன், 5 லட்சம் பணம் தரேன், நிலம் தரேன் சொல்லிட்டு அவங்க பேர் சொல்லி வசூல் பண்ணி ஓடி போட்டவன், நடு ரோட்ல ஓட்ட ஆனானப்பட்ட மாவீரன் குரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவரே கண்டுக்காம வந்தவங்க தானே. அவரே திராவிட ஆழ்வார் அண்ணன் டாக்டர் ஜெகதட்சகன் தானே ஹாஸ்பிட்டல பணம் கட்டினாரு. இதில் கேட்டா நாங்க போட்ட பிச்சை. அன்புமணிக்கு சொல்றேன், என்ன சொல்றது, உன்னுடைய இந்த ஃப்ராடுத்தனமான அரசியல், ஜாதி பேரை சொல்லி ஏமாத்துறது, திமுகவை எதிர்ப்பு அரசியல் பண்ண அன்புமணி வீணா போயிடுவேன், அரசியல் உருப்படாத போயிடுவேன். வன்னியர்களையும் திமுகவும் பிரிக்க பார்க்காத, உடலும் உயிரும் வன்னியர்கள் திமுக. வன்னியர்களை மட்டும் திமுக பிரிக்க பார்க்காத அன்புமணி. வன்னியர்களை பார்த்தா பிடிக்காது, 10.5 கொடுத்துட்டா அவன் படிச்சு மேல் திட்டத்துக்கு வந்துருவான், அந்த பொறுக்கித்தனமான பேச்செல்லாம் பேசாத. நீ என்ன கலாட்டா பண்ணலாம் வெடிட்டு பேசி, நீ என்ன வேணாலும் அரசியல் பண்ணு, எவ்வளவு வேணாலும் விமர்சனம் பண்ணு, நாங்க பதில் சொல்றோம். ஆனா வன்னியர்களுக்கு திமுக எதிரி தளபதி, வன்னியர்களை பார்த்தா பிடிக்காத வார்த்தை இன்னொரு முறை பேசின அன்புமணி, உனக்கு மரியாதை கெட்டுடும். வன்னியர்களுக்கு நன்மை செய்த ஒரே வன்னியர்கள் மன தொட்டு சொல்லுங்கயா, நம்ம ஜாதிக்கு யாரையா நல்லது பண்ணார்? கலைஞர் பண்ணாரியா? எவ்வளவு பேர் அங்கீகாரம் தலைவர் தளபதி நம்ம சாதிக்காக துப்பாக்கி குண்டுக்கு மார்பு காட்டி செத்து போன அந்த 21 தியாகிகளுக்கு செலவச்சு கௌரவம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம சமுதாயத்தில் மிகப்பெரிய தலைவர் கோவிந்தசாமிக்கு செலவச்சு மணிமண்டபம் கட்டுகிறார் நம்ம தலைவர் தளபதி. எல்லாத்தோட முக்கிய ஆட்சியிலும் நம்ம ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், சமுதாயத்திலும் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், சமூகத்திலும் கட்சியிலும் இன்னைக்கு வன்னியர்களுக்கு முக்கியத்துவம். ஏன்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் யார்? இது யாரும் மெச்சிக்கணும்னு பேசல. சப்ஜெக்ட் வரலாறு மறைக்க முடியாது. யாரும் மெச்சிக்கணும் நான் பேசல. இது வரலாறு, இது மறைக்க முடியாது. யார் பொதுச் செயலாளர் இன்னைக்கு திமுக? எந்த சமூகம்? தேவரா, மோலையாரா, நாயுடா, ரெட்டியாரா, செட்டியாரா, யாதவா? யாரு?
வன்னியர் சமூகம். வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த தமிழகத்தின் நீர்வளத்துறை கனிமூலத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள், காட்பாடி அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அவர் தான் இன்னைக்கு பொதுச் செயலாளர். அவர் வன்னியர் சமூகம். வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த அண்ணன் துரைமுருகன் இன்னைக்கு பொதுச் செயலாளர் என்று சொன்னால், அந்த வன்னியர் சமூகத்துக்கு, நமது வன்னியர் சமூகத்துக்கு இதை விட என்னடா மரியாதை கொடுக்கணும்? அறிஞர் அண்ணா, தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா கொட்டும் பழையில் ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கிய தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா வகித்த பதவி பொதுச் செயலாளர். இனமான பேராசிரியர் பெருந்தகை வகித்த பதவி பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளர் பதவி இன்றைக்கு வன்னியர் சமூகத்தின் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை விட நான் வன்னியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால நான் அன்புமணிக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், உனக்கெல்லாம் இவ்வளவு விளக்கமே கொடுக்கூடாது. நீ என்னன்னா பேசிக்கோ. தளபதி வன்னியர்களுக்கு எதிரான ஒரு வன்னியர் பார்த்தா பிடிக்காத வார்த்தை இன்னொரு முறை பேசினா மரியாதை கெட்டுடும். வேற யாருன்னா இந்த செருப்பத்துன்னு அடிச்சிருப்பேன். நீ ராமதாஸ் புள்ளியா இருக்கிறதுனால வாயோட எச்சரிக்கை, சும்மா எச்சரிக்கை மட்டும் தர்றேன். இன்னொரு முறை தளபதி வன்னியர்கள் எதிரி சொல்லக்கூடாது. வன்னியர்களின் பாதுகாவலர், வன்னியர்களின் ரட்சகர், வன்னியர்களின் விடிவெள்ளி, வன்னியர்களுக்கு கௌரவித்திருக்கிற ஒரு தலைவர் தளபதி ஸ்டாலின். நம்ம எல்லா வன்னியர் சமூக மக்கள் வீட்டிலும் கலைஞர் படம், தளபதி படம் நம்ம வைக்கணும். அவங்க இல்லைன்னா நம்ம இல்ல. ராமதாஸ், அன்புமணி, அதுவும் குறிப்பா அன்புமணி நம்ம பின்னால போவாதீங்க. கொர்ராட மந்தியா நம்ம அவங்க பின்னால போனோம், எத்தனை கசாப்புகளை விட்டு நம்மளோட கறியாக்கி துட்டு வாங்கி சாப்பிட்டுருவான். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.